Good morning. So unit 1 ஓட revisions நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Unit 1ல லாஸ்டா உங்களுக்கு summation of series ஓட ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். அந்த summation of seriesல மொத்தம் 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து binomial series, இன்னொன்னு logarithmic series and exponential series. So இந்த சீரிஸ்க்கான ஃபார்முலாவோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. So இப்போ அதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி டைப்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 3 சீரிஸ் இருக்கு. 3ல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு சீரிஸ்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ஸோ இப்போ பைனாமியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபார்முலா நீங்க பைகாட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்போனன்ஷியலுக்கு 2 ஃபார்முலா, அண்ட் தென் லாகரிதமிக் சீரிஸ்ல 2 ஃபார்முலா. 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்னொரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் sum of the series log 2 minus log 2 the whole square divided by 2 factorial plus log 3 the whole cube divided by 3 factorial minus etc. So இந்த மாதிரி क्वेश्चन ஜஸ்ட் இதுதான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் A வந்து நமக்கு 1/2 and B ஓட வேல்யூ 3/5 and then C ஓட வேல்யூ 27/3 and then D ஓட வேல்யூ -1. ஓகே, சோ இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ எப்படி கண்டுபிடிக்கணும்? லாக்னு இருந்த உடனே நீங்க எடுத்த உடனே லாக்னு இருக்கு, சோ லாகரிதமிக் சீரிஸ் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். இதனுடைய சமேஷன் நமக்கு ஒரு ரியல் வேல்யூ கிடைக்கும். சோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ கிவன் சீரிஸ் பாருங்க, டினாமினேட்டர் பாருங்க, இது எல்லாமே சம் ஆஃப் த சீரிஸ் தான். ஆல்டர்னேட்டிவா இருக்கு. டினாமினேட்டர்ல ஃபேக்டோரியல் இருக்கு. ஃபேக்டோரியல் இல்லனா தான் உங்களுக்கு லாகரிதமிக் ஃபார்முலா. ஏன்னா log of 1 plus x க்கும் log of 1 minus x க்குமான ஃபார்முலால டினாமினேட்டர்ல உங்களுக்கு நம்பர் மட்டும் தான் வரும், நம்பருக்கான ஃபேக்டோரியல் வராது. பைனாமியல்லையும் ஈக்குவல் அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்டோரியல் வரும். அப்போ பைனாமியல் அப்படின்னா என்ன கான்செப்ட் போகணும் அப்படின்னா பைனாமியலா இருந்துச்சுன்னா மேல இருக்கட்டவும் கீழே இருக்கட்டவும் ஈவன் ஃபேக்டரா இருக்கணும். அதே போல இங்க xy cube ஃபார்மேட்ல நம்ம மாத்தணும். சோ இது வந்து பைனாமியல். பட் எக்ஸ்போனன்ஷியல் பாத்தீங்கன்னா e power x க்கான ஃபார்முலா உங்களுக்கு ஜஸ்ட் e power x அப்படினா 1 plus x by 1 factorial. all the terms are positive இருக்கும். x by 1 factorial plus x squared by 2 factorial plus x cubed by 3 factorial plus etc. e power minus x na formula 1 minus x by 1 factorial plus x squared by 2 factorial minus x cubed by 3 factorial plus etc. So இந்த ரெண்டு ஃபார்முலால ஏதாவது நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க, மேல வரட்டும் கீழே வரட்டும், கீழே 1 factorial இருக்கிறதா இருக்கும். அதே போல மேல வரட்டும் கீழே வரட்டும், அதுக்கு ஸ்கொயர் பை n factorial. சோ இந்த ஃபார்முலா எடுத்தனால ஆப்வியஸா e power ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனா லாக் கொடுத்திருக்காங்க, எப்படி e power யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. டர்ம்ஸோட ஒவ்வொரு டர்ம்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. சோ நான் இத என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா given ப்ராப்ளம்ல x க்கு பதிலா log 2 எடுத்துக்கலாம். ரைட், x log 2. அப்ப இந்த சீரிஸ் given சீரிஸ் எப்படி மாறும்? நமக்கு x by 1 factorial minus x squared by 2 factorial plus x cubed by 3 factorial minus etc. ஏன்னா ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் வருது, minus etc. ஆனா e பவர் ஃபார்முலால எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னா e பவர் x. இங்க நமக்கு பாருங்க பிளஸ் மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. e பவர் minus x ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 1 வேணும், இங்க 1 இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 1 ஆட் பண்ணுங்க, ஒரு 1 மைனஸ் பண்ணுங்க. சோ வேல்யூ does not change. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி டேர்ம்ல நான் 1 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணிட்டேன். and then இந்த டேர்ம் அப்படியே இருக்குங்க, x by 1 factorial minus x squared by 2 factorial plus x cubed by 3 factorial minus etc. ஓகே, சோ இப்போ பார்க்கணும் என்ன இருக்கணும்னா
ஒன்றுக்கு அப்புறம் எக்ஸ் பவர் ஒன்று, அதாவது எக்ஸோட பவர் வந்து ஆடா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கணும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கான்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் பவர் ஒன்று, எக்ஸ் கியூப் இது ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ நம்ம இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியாகணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒன் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் இந்த ஒன்னுல ஆரம்பிச்சு இந்த டேர்ம் ஃபுல்லாவே நமக்கு ஈக்குவல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் காமனா வெளியிடுங்க. ஸோ ஒன்னுக்கு பாசிட்டிவ் வந்துடும், இந்த இடம் மைனஸ் ஆயிடும். எக்ஸ் பை ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் ஆயிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் plus x square by 2 factorial. So, இப்போ x cube முன்னாடி மைனஸ் ஆயிடும். So, x cube by 3 factorial plus etc. Okay. So, இப்போ இதோட ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா, அதுக்கு e power minus x. So, ஆன்சர் என்ன நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம்னா 1 minus e power minus x. But x க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துட்டோம்? log 2 எடுத்ததுனால, so இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 1 minus e power minus x க்கு பதிலா log 2ன்றத ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, so which is equal to 1 minus இந்த மைனஸ் லாகுக்கு முன்னாடி இருக்கிறத நம்பருக்கு பவர்ல கொண்டு போயிடலாம். so அப்ப e into log 2 power minus 1 e log கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 minus 2 power minus 1. 2 power minus 1 is nothing but 1 minus 1 by 2. so only இருந்து half போனா ஆன்சர் 1 by 2. So option A is correct answer. Okay. So இதே போல அடுத்து இன்னொரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. So அது ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் ஃபார்முலா தான். So ரெண்டு क्वेश्चन தான் நமக்கு அந்த சமேஷன் ஆஃப் சீரிஸ்ல நமக்கு லாஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல கேட்ட क्वेश्चंस. So அதுல ஒண்ணு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டைப்ல வரக்கூடியது. அப்போ நமக்கு அந்த மூணு சீரிஸ்ல இருந்து நமக்கு ஒரு சீரிஸ் கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்திருக்கு. So நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். So second question, the value of e power x minus e power minus x by 2 is what? So இது ரொம்ப ஈஸிங்க, ஆன்சர் என்ன ஈஸியா சொல்லிடலாம். So just e power x கான ஃபார்முலாவையும் e power minus x கான ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்றோம், இதுல ஆப்ஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். சைனா காசா யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா x plus x cube by 3 factorial. அப்போ சீரிஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் நம்ம சீரிஸா தான் எழுதணும். ஸோ x power 5 by 5 factorial plus etc. up to infinity. Option B 1 minus x minus x cube by 3 factorial minus x power 5 by 5 factorial minus etc. up to infinity. Option C x1 plus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial plus etc. up to infinity. Option D 1 minus x plus x cube by 3 factorial x square by 2 factorial minus x cube by 3 factorial plus etc. up to 5 factorial. So இதுதான் ஆப்ஷன். ஸோ இதுல இந்த ஆப்ஷன்ல எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். e பவர் x கான ஃபார்முலா நமக்கு 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus etc. up to infinity. x cube வரைக்கும் கொடுக்குமே 3 factorial up to infinity. e power minus x கான ஃபார்முலா 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial plus etc. up to infinity. சரிங்களா? So இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். So ரெண்டையும் மைனஸ் பண்றீங்கன்னா இத மைனஸ் ஆ பண்ணும்போது மைனஸ் பிளஸ் மாறும், இங்க மைனஸ் பிளஸ் மாறும். அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன மட்டும் இருக்கும், 2 times of x by 1 factorial
e power x minus e power minus x போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 2x by 1 factorial and then இதனுடைய வேல்யூ plus 2x cube by 3 factorial இதே போல அந்த டேர்ம் வரும் 2 காமனா வெளிய எடுத்து இந்த சைடு போட்டு வந்தீங்க அப்படினா இந்த டேர்ம் நமக்கு வராது சரிங்களா so e power x minus e power minus x ஓட ஆன்சர் x plus x cube by 3 factorial அடுத்த டேர்ம் plus x power 5 by 5 factorial up to infinity so இது ரொம்ப ஈஸி டைரக்டா நீங்க ஃபார்முலா படிச்சு வச்சிக்கலாம் so ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னால செக் பண்ணிக்கலாம் so next நம்ம இன்னைக்கான டாபிக் என்ன அப்படினா theory of equation and theory of numbers so theory of equation first நம்ம பார்க்கலாம் so theory of equations உங்களுக்கு ஜெனரலா polynomial equation நம்ம கொடுத்திருக்கோம் சிலபஸ்ல நமக்கு polynomial equation இருக்கு theory of equations so நமக்கு தெரியும் ஒரு ஈக்குவேஷன் polynomial first one இதுல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் polynomial equation so polynomial equation அப்படினா என்ன ஃபார்மட்ல இருக்கும் நமக்கு n டிகிரில இருக்கும் polynomial equation so polynomial equation ஓட ஜெனரல் ஃபார்ம் p of x equal to 0 னு சொல்லலாம் அல்லது f of x equal to 0 னு சொல்லலாம் so இதோட ஜெனரல் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதுவோம் a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus etc up to plus an x sorry an minus 1x an is equal to 0 so இது வந்து இதோடைய ஜெனரல் ஃபார்மேஷன் தான் பட் பாலினாமியல் அப்படிங்கிறது குவாட்ரட்டிக் பாலினாமியல் இருக்கு மோனிக் பாலினாமியல் இருக்கு லீனியர் பாலினாமியல் இருக்கு and then cubic polynomial biquadratic அடுத்து நமக்கு வந்து டிகிரி 1 ஆ இருந்துச்சுனா அது வந்து லீனியர் பாலினாமியல் டிகிரி 2 ஆ இருந்ததுனா அது குவாட்ரட்டிக் பாலினாமியல் டிகிரி 3 ஆ இருந்தா cubic பாலினாமியல் டிகிரி 4 ஆ இருந்தா biquadratic அடுத்து போகும்போது nth டிகிரி பாலினாமியல் அப்படினு சொல்லிக்கலாம் 5th டிகிரி பாலினாமியல் 6th டிகிரி பாலினாமியல் அப்படினு சொல்லிக்கலாம் ஒருவேளை நான் ஒரு x cube plus some p into x square plus some q into x plus some r equal to 0 so இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் எடுத்துட்டேன் அப்படினா it is cubic polynomial cubic polynomialக்கு roots ஒவ்வொரு பாலினாமியலுக்குமே it has 8 roots என்ன டிகிரி இருக்கோ அந்த டிகிரி அளவு அந்த பாலினாமியலுக்கு roots இருக்கு so இப்போ இந்த பாலினாமியலுக்கு it has n roots இந்த பாலினாமியல் it is a cubic polynomial so இந்த பாலினாமியலுக்கு மொத்தம் 3 roots இருக்கு சரிங்களா so அந்த 3 roots எவ்வளவு roots வேணாலும் இருக்கட்டும் so இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம் ஒன்னு பார்த்திருக்கோம் so n roots உடைய ஒரு பாலினாமியலுக்கு at least ஒரு ரியல் ரூட் அல்லது காம்ப்ளெக்ஸ் ரூட் இன்வால்வ் ஆகலாம் ஓகேங்களா so அது ஒன் ஆஃப் தி தியரம் ரூட்ஸ் வந்து நமக்கு ரேஷனலாவோ அல்லது காம்ப்ளெக்ஸாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா கான்ஜுகேட் பேர் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும் ஒவ்வொரு பாலினாமியலுக்குமே ஒரு ரூட்ஸ் வந்து a plus ib ன்றது ஒரு ரூட்டா இருந்ததுனா கண்டிப்பா அதுல a minus ib ன்ற ஒரு ரூட் ஆப்வியஸா அந்த ரெண்டு ரூட்டும் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் ரியல் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரியல்ல வரக்கூடிய irrational so irrational அப்படின்றது நமக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கும் √3 plus 2 √2 √5 plus 1 so அந்த மாதிரி இப்ப √5 plus 1 ன்னு எடுத்துட்டீங்கன்னா இதோட கான்ஸ்டன்ட் பேர் எப்படி சொல்லணும் it is one of the it is a root of the ஒரு ஈக்குவேஷன் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதோட another root இப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் x² plus px plus q equal to 0 இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ரூட் ஈக்குவேஷனோட ரூட் இது அப்படினா இதோட இன்னொரு ரூட் கண்டிப்பா இதுல இருந்து எழுத முடியும் அது என்னன்னா இதோட கான்ஜுகேட் பேர் கான்ஜுகேட் பேர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா காம்ப்ளெக்ஸா இருந்தா i யோட கோஎஃபிஷியன்ட்ட சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும் irrational இருந்ததுனா irrational நம்பர் எங்க இருக்கோ அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ட அதாவது பிளஸ் மைனஸா மாத்தி எழுதணும் இப்போ +1 அப்படியே வெச்சுக்கலாம் பட் 5 இருக்கு இல்லைங்களா √5 அத தான் நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்போ -√5 it is the conjugate root of this value √5 + 1 கான கான்ஜுகேட் ஒருவேளை நாம எங்களுக்கு வந்து √2 + √3ங்கிறது
one of the root of the equation. ஒரு x power 4 னு ஆரம்பிக்கிற ஈக்குவேஷனோட ரூட்ஸா கொடுத்திருக்காங்க. அப்ப இதனுடைய மீதி 4 ரூட்டும் சரி மீதி 3 ரூட் என்னவா இருக்கும்னா இத அப்படியே நம்ம இதனுடைய கான்ஸ்டன்ட் வேற கண்டிப்பா நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். என்னென்ன ரூட்ஸ் -√2 +√3 1 இது பிளஸ் இது மைனஸ். அதே போல இந்த ரூட்டுக்கும் பிளஸ் மைனஸ் நீங்க சேஞ்ச் பண்ணனும். அப்போ √2 -√3 and then -√2 -√3. So இந்த நாலு ரூட்ஸும் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸா இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ இரேஷனலும் சரி காம்ப்ளெக்ஸ் ரூட்டும் சரி ஒரு ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸா இருக்குன்னா அது கான்ஜுகேட் பேரா எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுல பாலினாமியல்ல ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்குமான ரிலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் அதை தான் நம்ம பின்னாடி சிமெட்ரிக் ஃபங்க்ஷனா படிச்சிருக்கோம். இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் பி இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் QX or is equal to 0. It is the one of the cubic equation. So in the equation 1 ன்னு எடுத்துட்டீங்கன்னா roots of 1 are என்னவா இருக்கும்? 1 ஓட ரூட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்னா நமக்கு α1 α2 α3 ன்னு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா சோ இந்த 3 ரூட்ஸையும் கம்பைன் பண்ணி தான் இதுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் யாருங்க 1, p, q, r. சோ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் இந்த ரூட்ஸ்க்குமான ரிலேஷன் தான் நம்ம டாபிக்கா படிச்சிருக்கோம். ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகே, so the relation between roots and coefficient first one என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படினா a summation alpha I, that means alpha1 alpha2 alpha3 எல்லாத்தையும் ஆட் பண்றது தான் summation alpha I, alpha1 plus alpha2 plus alpha3 is equal to இது எல்லாமே ரூட்ஸ். இத கோஎஃபிஷியன்ட்க்கு ஈக்குவல் பண்ணலாம். சோ இதனுடைய கூடுதல் ரூட்ஸ்னுடைய தனித்தனி ரூட்ஸ்னுடைய கூடுதலுடைய வேல்யூ என்ன கோஎஃபிஷியன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் 1 சோ டிவைடட் பை 1 எல்லா டேர்ம்லயும் டிவைடட் பை 1 வரணும். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் p சோ இதுல -p ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மைனஸ் அப்புறம் பிளஸ் அப்புறம் மைனஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். சோ செகண்ட் ஒன் சமேஷன் ஆல்பா I into alpha j, அதாவது ஒரு டைம்ல ரெண்டு ரூட்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும் அப்படினு அர்த்தம். அப்போ alpha1 alpha2 plus alpha2 alpha3 plus alpha3 alpha1. சோ மூணு முறை நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. மொத்தம் இருக்கிறது மூணு ரூட்ஸையும் நம்ம என்ன பண்றோம்னா ஆல்டர்னேட்டிவா ரெண்டா ஒன்ஸ் வந்து ரெண்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றதுக்கு பேர் தான் summation alpha ij which is equal to. சோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா x ஸ்கொயருக்கு அடுத்து x ஓட கோஎஃபிஷியன்ட் q டிவைடட் பை x கியூப். x கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1 வந்து எல்லாத்துக்கும் காமனா டினாமினேட்டர்ல வரணும். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்புறம் பிளஸ். சோ அந்த சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சோ தேர்ட் ஃபார்முலா என்ன அப்படினா உங்களுக்கு product of all the roots alpha1 alpha2 alpha3 which is equal to என்ன coefficient equal na constant கடைசியா இருக்கு இல்லையா? so r divided by 1 இது மைனஸ் இது பிளஸ் அப்போ இது மைனஸ். so இதுதான் relation between roots and coefficient of cubic equation. இதே போல நமக்கு biquadratic equation roots 4 roots இருந்தாலும் இந்த மாதிரி எழுத முடியும். so இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா s1 trigonometric function, இது s2 trigonometric function, இது s3. சோ இத யூஸ் பண்ணியும் நம்ம ப்ராப்ளம்ஸ் வொர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? சோ இது வந்து ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் கேட்கக்கூடியது. and then x power 4 a x power 4 plus b x cube plus c x square plus d x plus e equal to 0. இந்த ஃபார்மேஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படினா ஈக்குவேஷன். so it has 4 roots. அந்த 4 ரூட்ஸ் நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா ஆல்பா, பீட்டா,
gamma and delta. So நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். So இந்த நாலு ரூட்ஸையும் வச்சு இதுக்கான ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் sum of alpha அப்படினா எல்லா ரூட்ஸையும் நீங்க என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். So alpha plus beta plus gamma plus delta ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா வரும் x cube ஓட கோஎஃபிஷியன்ட். So minus first term minus 1 இல்லையா? So minus b divided by x power 4 ஓட கோஎஃபிஷியன்ட் a. So second formula நமக்கு என்னங்க வரும் summation alpha beta. So alpha beta அப்படினா அதாவது ரெண்டு ரூட்டை ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணி அடுத்தடுத்து ஆட் பண்ணிட்டே வரும். So alpha beta plus beta gamma plus gamma delta plus alpha gamma plus alpha delta and then beta gamma potachi beta delta and then gamma delta alpha delta. Okay, so மொத்தம் 6 டேர்ம் நமக்கு வரணும். So which is equal to, so இது வந்து x square ஓட கோஎஃபிஷியன்ட் c divided by x power 4 ஓட கோஎஃபிஷியன்ட் a க்கு இந்த வேல்யூக்கு இந்த ரூட்ஸ் வந்து இந்த ரூட்ஸ் உடைய கூடுதல் ஈக்குவல் அப்படினு அர்த்தம். ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்புறம் பிளஸ். ஓகேங்களா? சோ இதே போல தேர்ட் ஃபார்முலா நம்மளால எழுத முடியும். ஒரே ஒரு டைம்ல மூணு ரூட்ஸ் மல்டிப்ளை பண்ணி அடுத்தடுத்து ஆட் பண்ணணும். அதுதான் summation alpha beta gamma. அப்போ எத்தனை டேர்ம் வரும்னு பார்க்கலாம். So alpha beta gamma and then alpha gamma delta and then beta gamma delta and then alpha beta delta. So மொத்தம் 4 டேர்ம் alpha beta gamma delta and then beta gamma delta alpha gamma delta. Okay, alpha gamma delta, right? So இப்போ which is equal to அப்படினா minus d by a So next the fourth equation என்ன வரும்னா so product of all the roots. So alpha beta gamma delta is equal to what? கடைசி coefficient e divided by a. So இது எல்லாமே by quadratic equation ஓட roots 4 ரூட்ஸா இருக்கும்போது இந்த ரூட்ஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்க்குமான ரிலேஷன்ஸ் இது வந்து நமக்கு என்ன அப்படினா 3 ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனோட ரிலேஷன் between roots and coefficient. இதெல்லாம் நம்ம symmetric functions பின்னாடி பார்த்திருப்போம். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி எல்லாம் கேட்கலாம்னா ஒரு unknown வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா கண்டுபிடிக்கலாம். அதே போல ஒரு ரூட்ஸ் கொடுத்துட்டு இதோட மற்ற ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க அப்படிங்கும்போது இந்த ரிலேஷன் between roots and coefficient ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சோ இத தாண்டி அடுத்து என்ன கான்செப்ட் இருக்கு அப்படினா 3f ஈக்குவேஷன்ல Gordon's method ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ Gordon's method என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு ஃபங்க்ஷன் f of x அதாவது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் f of x கொடுத்துறாங்க. இதுல ரூட்ஸ் வந்து நமக்கு n ரூட்ஸ் இருக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் it has n ரூட்ஸ் அப்படினா இந்த n ரூட்ஸும் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா அல்லது காம்ப்ளெக்ஸ் ரூட்டா அப்படிங்கறத எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படினா சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் உங்களுக்கு f of x equal to sum x cube x power 7 minus 3x cube plus 5x square 11x plus 1 is equal to 0. It is the polynomial equation. Okay, so in the equation oda degree என்னங்க 7. 7 அப்படினா இந்த ஈக்குவேஷனுக்கு டோட்டலா எத்தனை ரூட்ஸ் இருக்கு அப்படினா 7 ரூட்ஸ் இருக்கு. அப்போ 7 ரூட்ஸும் என்ன மாதிரியான ரூட்ஸ்? நான் 7 ரூட்ஸும் கண்டுபிடிக்க போறது கிடையாது. Gordon's method என்ன சொல்றாங்க அப்படினா இந்த 7 ரூட்ஸ் n ரூட்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட், எவ்வளவு நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட் and then எவ்வளவு நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரூட் இத தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம்.
ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டும் சேர்த்து ரியல் ரூட்னு சொல்லுவீங்க, காம்ப்ளெக்ஸ் ரூட்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ரூட்ஸை வந்து நம்ம இப்போ இதுல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கார்டன்ஸ் மெத்தட்ல சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட் என்னன்னா ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ், எக்ஸுக்கு பிளஸ் எக்ஸே கொடுங்க, இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்டோட சைன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லை, அப்போ கிவன் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 7 மைனஸ் 3x cube plus 5x square minus 11x plus 1 equal to 0. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 7ஓட கோஎஃபிஷியன்ட் என்னங்க பிளஸ், அடுத்து மைனஸ், அப்ப இங்க ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, அடுத்து ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, அடுத்து ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இருக்கு, அப்போ முன்னாடி டேர்மும் அடுத்த டேர்மும் பார்க்கணும். இதை விட்டுட்டு இந்த டேர்மும் பார்க்கணும். இதை விட்டுட்டு அடுத்தடுத்த டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு சைன் எவ்வளவு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா மொத்தம் 7 ரூட்ஸ்ல 4 ரூட்ஸ் வந்து பாசிட்டிவ் ரூட்ஸ். ஓகே, 4 ரூட்ஸ் எப்படி பாசிட்டிவ் ரூட்னா எக்ஸ்க்கு பிளஸ் எக்ஸ் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு சைன் சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு, மொத்தம் 4 கிடைச்சிருக்கு. ஸோ அதனால 7ல மொத்தம் 4 ரூட்ஸ் வந்து பாசிட்டிவ் ரூட். ஓகேங்களா? ஸோ அப்ப ரிமைனிங் 3 ரூட் என்ன ரூட், நெகட்டிவா அல்லது காம்ப்ளெக்ஸா, இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ல மொத்தம் 7 ரூட்ஸ், 7ல 4 பாசிட்டிவ் ரூட்ஸ் செக் பண்ணியாச்சு. ரிமைனிங் மொத்தம் 3 ரூட்ஸ் பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ் 3 ரூட்ஸும் நெகட்டிவா காம்ப்ளெக்ஸா, காம்ப்ளெக்ஸா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா காம்ப்ளெக்ஸா வரணும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸோ அல்லது இரேஷனலோ வரணும் அப்படின்னா மினிமம் 2 ரூட் வந்து தேவைப்படும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே கான்ஸ்டன்ட் பேரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இங்க நம்ம கிட்ட இருக்க பேலன்ஸ் ரூட் என்னன்னா 3 ரூட்ஸ், 3ல 2 காம்ப்ளெக்ஸா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க எடுத்த உடனே நெகட்டிவ் ரூட்டா இருக்குங்கிறது முடிவுக்கு போகக்கூடாது. ஸோ செக் பண்ணுங்க, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் நீங்க போடணும். என்ன ரூட் செக் பண்ண அப்படின்னா நெகட்டிவ் ரூட் செக் பண்றதுக்கு இந்த கிவன் ஈக்குவேஷன்ல எக்ஸ்க்கு பதிலா மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும், மைனஸ் எக்ஸ் பவர் 7 மைனஸ் 3 into minus x the whole cube plus 5 into minus x the whole square minus 11 into minus x plus 1, okay, which is equal to minus power odd number அப்படினா obviously minus x power 7 வரும். இங்க பாருங்க minus power odd number அப்படினா minus வரும், அதிகமா ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப டோட்டலா இங்க plus 3x cube வந்துரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈவன் நம்பர், அப்போ மைனஸ் ஈவன் நம்பர் அப்படின்னா பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர், இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 11x, லாஸ்டா ஒரு பிளஸ் which is equal to 0. ஸோ இதுதான் நமக்கு given எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஈக்குவேஷன்ஸ். பாருங்க இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் அப்படின்னா 1. ஸோ இங்க வந்து இல்ல, அதே போல இங்கேயும் சைன் சேஞ்ச் இல்ல, இங்கேயும் சைன் சேஞ்ச் இல்ல. ஸோ ஆப்வியஸா என்ன ரூட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஒரே ஒரு நெகட்டிவ் ரூட் மட்டும்தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 3 ரூட்ல ஒரு நெகட்டிவ் ரூட் அப்படின்னா ரிமைனிங் ரூட் நமக்கு என்ன வரும், காம்ப்ளெக்ஸ் ரூட். அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட் ரெண்டும் ஆப்வியஸா 2 ரூட்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு கார்டன்ஸ் மெத்தட் சொல்லக்கூடிய கான்செப்ட். என்னன்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் இருக்கும், எவ்வளவு நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட், எவ்வளவு நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரூட். இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு 4 பாசிட்டிவ் ரூட், ஒரு நெகட்டிவ் ரூட், 2 காம்ப்ளெக்ஸ் ரூட். அப்போ ரியல் ரூட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா டோட்டலா 5 ரியல் ரூட், பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து எழுதணும். 5 ரியல் ரூட், 2 காம்ப்ளெக்ஸ் ரூட். ஓகேங்க? சோ இது வந்து கார்டன்ஸ் மெத்தட். சோ இதுக்கு அப்புறமா பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா and then நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல கேட்டது
உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கிறது. So first question. If f of 5. So polynomial அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக் இல்லை. ஏன்னா ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா ரூட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ரூட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த டாபிக் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் ரூட்ஸ் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் if f of 5 equal to 0 then the polynomial f of x has the factor என்ன ஃபேக்டர் வச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இது. x minus 2, option B x minus 5, option C 25, option D x square. ஓகே, ஸோ இந்த given equation. ஸோ என்ன அப்படின்னா இப்போ x square plus 2x minus 1 equal to 0 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம f of x ன்னு எழுதலாம். x square plus 2x minus 1 equal to 0 ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ இதுல x க்கு பதிலா அதாவது இதுல உள்ள x ஸ்கொயர்னா மொத்தம் 2 x வேல்யூ கிடைக்கும். அந்த 2 x வேல்யூவும் இந்த f of x ஓட ரூட்ஸ். ஓகே, சோ இந்த ரூட்ஸ் தான் நம்ம இதுல அப்ளை பண்ணி நம்ம என்ன வேல்யூன்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சரிங்களா? சோ இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 5 is the equation of polynomial f of x. f of x ங்கற ஒரு polynomial function ரூட்ஸ் வந்து 5 ன்னு கொடுத்திருக்காங்க அப்படினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चनக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போமே. உங்களுக்கு வந்து -1 வரணும், பட் ஆட் பண்ணா 2 வரணும். இதோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா x கொஞ்சம் ஈஸியா -3 வரணும், -3 வரணும், ஆட் பண்ணா 2 வரும். அப்போ -1 into 3, -1 into 3 is -3, ஆட் பண்ணா +2. அப்போ இதோட ரூட்ஸ் அப்படிங்கிறது 1, -3 சொல்லுது இல்லைங்களா? சோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்க x minus 1 into x plus 3 எழுதுங்க, which is equal to 0. Okay, so 1ங்கிறது நமக்கு x minus 1 equal to 0 ன்னு போடுவோம். ஸோ இதில் இந்த ப்ராப்ளத்துக்கான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர். ஒன்று வந்து x minus 1, இன்னொன்று x plus 3 which is equal to 0. அப்போ இந்த ஃபேக்டரும் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்ணலாம். சப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும், ரூட்ஸ் என்ன கிடைக்கும்னா 1 x equal to 1, இதனுடைய ரூட்ஸ் x equal to -3 கிடைக்கும். ஸோ இந்த ரூட்ஸோட ஃபேக்டர் யாருன்னா இதனுடைய மைனஸ் மாத்தி எழுதியிருப்பாங்க பாருங்க. இதனுடைய ஃபேக்டர் யாருன்னா x -3 போட்டிருப்பாங்க. அப்ப x plus 3. அப்போ எக்ஸுக்கு பதிலா 1ன்னு இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா f of 1 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் should be satisfied. என்னன்னா 1 plus 2 into 1 square plus 2 into 1 minus 3 which is equal to 1 plus 2 minus 3. So 3 minus 3 0. Okay, so இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ரூட் தான் 1. அப்ப அதோட ஃபேக்டர் என்னன்னா x minus 1. சேம் அதே போல 5 வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ரூட்டா இருக்குன்னா இதோட ஃபேக்டர் என்னவா இருக்கும், x minus 5. அப்ப ஆப்ஷன் B is correct answer. ஓகே, ஸோ ஆப்ஷன் B வந்து உங்களுக்கு ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்டர் அப்படின்றது x minus 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு அன்னோன் வேல்யூ ஃபைண்ட் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
So second problem, find the value of k such that the roots of the equation, the roots of the equation x cube minus 6x square plus kx plus 64 equal to 0 may be in இதனுடைய ரூட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா may be in geometric progression. Geometric progression. ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல உள்ள k வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ given equation is cubic equation, அப்போ x cube minus 6x square plus kx plus 64 equal to 0ங்கிறது given polynomial function. It is a cubic polynomial. It has 3 roots. So 3 ரூட்ஸும் நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்பா கமா பீட்டா கமா காமா. ஏன்னா இதோட ரூட்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் கே வேல்யூ தெரிஞ்சாதான் ரூட் என்னன்றது எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுக்கு மொத்தம் 3 ரூட் இருக்கும். அது ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆல்பா பீட்டா காமா இதனுடைய ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேவோட வேல்யூ ஆப்ஷன் ஏ -32, option B -11, option C -24, option D -43. ஓகே, ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய கே வேல்யூ? ஏதாவது ஒரு ரூட் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எந்த ஒரு ரூட்டுமே எக்ஸுமே இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது தானே கான்செப்ட். we know that the relation between roots and coefficient, இதுல coefficients இருக்கு, இங்கே roots இருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா, sum of alpha I, sum of alpha beta, summation alpha I கிடையாது. ஸோ மூணு ரூட்ஸ் ஆல்பா பீட்டான்னு எடுத்திருக்கும் போது summation alpha beta and then alpha beta gamma, இந்த 3 ஃபார்முலாவும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இதுல இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரூட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. சப்போ ஒரு ரூட் வந்து x1, இன்னொன்னு x2, இன்னொன்னு x3 அப்படின்னா இந்த ரூட்ஸும் 3 நீங்க வெறும் ஆல்பா பீட்டா காமான்னு எடுக்க கூடாது. ஓகே, கண்டிப்பா இந்த ஈக்குவேஷனுக்கு மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ரூட்ஸும் என்ன மாதிரியான கான்செப்ட்ல இருக்குன்னா ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கும் போது நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 3 ரூட்ஸோட வேல்யூ, ஸோ x1 வந்து ஆல்பா பை பீட்டா ஃபார்முலா இருக்க மாதிரியும், x2 வந்து ஆல்பா, ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா 3 ரூட்ஸ் நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். x3யோட வேல்யூ ஆல்பா பீட்டா. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய 3 ரூட்ஸினுடைய இந்த ஈக்குவேஷனோட 3 ரூட்ஸுக்கான வேல்யூ. ஓகே, ஸோ இதுல ஆல்பா இஸ் ஒன் ஆஃப் த ரூட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்பா பீட்டா ஒரு ரூட், ஆல்பா பை பீட்டா ஒரு ரூட். அப்போ ஆல்பாங்கிறது கண்டுபிடிச்சிட்டாலே இதுல இருக்கக்கூடிய கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். எப்படின்னா we know that x1 into x2 into x3 is equal to product of all the roots. எதுக்கு ஈக்குவல்? ஸோ இது மைனஸ் பிளஸ் மைனஸ். இப்போ -64 divided by x cube ஓட கோஎஃபிஷியன்ட் 1. இது எப்படி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் r டிவைடட் பை இந்த வேல்யூ 1ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல x1க்கு பதிலாக நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ரூட்ஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு? ஆல்பா பீட்டா இன்ட்டு ஆல்பா இன்ட்டு ஆல்பா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு -64. சரிங்களா? இப்போ இந்த பீட்டாவை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆல்பா இன்ட்டு ஆல்பா இன்ட்டு ஆல்பா இன்ட்டு ஆல்பா கியூப் இஸ் ஈக்குவல் டு
64. ஸோ -64ங்கிறத ஆல்ஃபா வேணும். இப்போ -64க்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தா ஆல்ஃபா கிடைச்சிடும் இல்லைங்களா? ஸோ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு -4 இன்ட்டு -4 இன்ட்டு -4ன்னு எழுதணும் அப்படின்னா -64 கிடைக்கும். எப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 இன்ட்டு 4 16. 16 இன்ட்டு 4 64. ஒரு மைனஸ் இங்க பிளஸ் மைனஸ் வரும். ஸோ இதுக்கு இப்போ ஆப்வியஸா நம்ம எப்படி எடுக்கலாம்? ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு -4 த ஹோல் கியூப். கியூபிக் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ -4. ஸோ அப்போ ஆல்ஃபாங்கிறது இந்த ஈக்குவேஷனோட ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஆல்ஃபா ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு. சப்போ f of alpha is satisfies the equation. இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்களா? அப்போ x இருக்கிற இடத்துல ஆல்ஃபா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -4 the whole cube -6 into -4 the whole square plus k into -4 plus 64 which is equal to 0. Okay. So -4 the whole cube na -64 -6 into -4 the whole square na plus 16. Okay. And then minus 4k plus 64 which is equal to 0. So இதில் இருக்கக்கூடிய plus 64 minus 64 cancel பண்ணிடலாம். ஸோ நமக்கு ரிமைனிங் 6 இன்ட்டு 16 இருக்கு. 10 இன்ட்டு 6 60. 6 6 36. அப்போ 60 36 நமக்கு 96 வரும். ஸோ 96 மைனஸ் 4k ஈக்குவல் டு 0. கேவோட வேல்யூ தான் வேணும். -96 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா -4k இஸ் ஈக்குவல் டு +96. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோங்க கிடைக்கும்? So 2 4s are 8 and then 4 4s are 16. அப்போ k-ஓட வேல்யூ இந்த சைடு மைனஸ் இருக்கு, அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 24. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னு புரியுதுங்களா? ஸோ நம்மளோட சிமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதாவது ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. என்னன்னா கிவன் ப்ராப்ளத்துல இருக்கக்கூடிய அன்னோன் வேல்யூ k ஃபைண்ட் பண்ணணும். வேற எந்த க்ளூமே கிடையாது. ஒன்னே ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதோட ரூட்ஸ். ஸோ ஜியாமெட்ரிக்ல ப்ராக்ரஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போ சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 3 ரூட்ஸ் இருக்கும் போது. இதே 4 ரூட்ஸ் இருக்கும் போது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் எப்படி சூஸ் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதே போல இதுல நம்ம இந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட் ஆல்ஃபா இருக்கனால ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் அந்த தேர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிச்சு ஆல்ஃபாவை கொண்டு போய் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணி ஸோ இதுல இருக்கக்கூடிய அன்னோன் வேல்யூ கே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்க பீட்டா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கே மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம பீட்டான்றது ஃபைண்ட் பண்ணுங்கிறது இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையில்லை. ஸோ இப்போ ஒருவேளை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்லையும் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன்லையும் ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸனுடைய ஃபங்க்ஷன் ஒருவேளை எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்ல இருந்து ரூட்ஸ் எல்லாமே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு அப்படின்னா இது கியூப் ரூட்ஸ். இதே போல அண்ட் எக்ஸ் பவர் 4 பிளஸ் பி எக்ஸ் கியூப் பிளஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் எஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதனுடைய ரூட்ஸுமே நமக்கு ஏபி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா இந்த ரூட்ஸ் நீங்க எப்படி சூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கியூபிக் ரூட்டா இருக்கும் போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல 3 ரூட்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அண்ட் தென் ஆல்ஃபா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இதே 4 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா மைனஸ், ஸோ இதுல ஜிபில இருந்ததுன்னா ஒருவேளை இந்த 3 ரூட்ஸும் ஏபில இருக்கும் போது இந்த ஃபார்முலா அண்ட் தென் உங்களுக்கு ஜிபில கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுல ஆல்ஃபா ஜிபியா கொடுத்துருக்கும் போது
இப்போ போட்ட ப்ராப்ளம் ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா. இதுல ஜிபியா இதுல ஏபியா கொடுத்துருக்கும் போது ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா கமா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா. இதே ஜிபியா இருக்கு அப்படின்னா கொஸ்டின் கியூபிக் பாலினாமியல், இது பை குவாட்ரட்டிக் பாலினாமியல், ஏபி ஃபார்ம். இதே ஜிபி ஃபார்ம்ல உங்களுக்கு 4 ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணிக்கணும்னா ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா கியூப். ஸோ இந்த ஃபார்மேட்ல நீங்க எடுத்துட்டு கணக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரீகால் பண்ணிருக்கேன். ரூட்ஸ் வந்து இந்த டைப்ல இருக்கும் போது இதனுடைய ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணுங்க. கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஏபில இதனுடைய ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கும் போது ரூட்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு க்ளூ என்னன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுல இருந்து ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் அப்ளை பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு ஆல்ஃபால இருந்து பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல ஜிபினா இப்போ நம்ம போட்ட ப்ராப்ளம் படி போட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு ஆல்ஃபால இருந்து பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே போல பை குவாட்ரட்டிக்கா 4 ரூட்ஸா இருக்கு அப்படின்னா ஸோ ரூட்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மேஷன்ல எடுத்துக்கோங்க. இதுல இருந்து சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதாவது ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், அதை யூஸ் பண்ணி ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்க முடியும். அதே போல ஜிபில ரூட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ரூட்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மேஷன்ல எடுத்துட்டு ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சு திரும்ப ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் வேல்யூஸ் எல்லாம் இதுல அப்ளை பண்ணி ரூட்ஸ்னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த பேசிக் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல. ஸோ மொத்தம் இந்த யூனிட்ல 22 கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். அதாவது ஒரு 18ல இருந்து 22 கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து ஒன் ஆஃப் த கொஸ்டின், இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா அண்ட் டெல்டா ஆர் the roots of the equation x power 4 plus px cube plus qx square plus rx plus s equal to 0, find the value of என்ன கேட்டிருக்காங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா. ஜஸ்ட் இதோட ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம், டைரக்டா எழுதுறது தான். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3r plus pq, ஆப்ஷன் பி 3r minus pq, ஆப்ஷன் சி வந்து 6r plus pq, இது 6r minus pq. ஸோ இதனுடைய ஆப்ஷன் சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா, மொத்தம் 4 இருக்கு, காமா அண்ட் டெல்டா அண்ட் தென் பீட்டா ஸ்கொயர். ஸோ இது போல இந்த ஸ்கொயரை மாத்தி மாத்தி போடணும். ஓகேங்களா, ஒவ்வொரு டேர்ம் கூடயும். ஸோ போட்டு அதெல்லாம் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட்டை நான் டைரக்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட எக்ஸ்பிளனேஷன் வேணா, ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். ஸோ டைரக்டா பைகாட் பண்ணிக்கோங்க. 3r minus pq தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல உள்ள கான்செப்ட்ஸ் இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறது. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம நோட்ஸ்லயும் மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்கோம், கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்க நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்த டாபிக் உங்களுக்கு தியரி ஆஃப் நம்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். தியரி ஆஃப் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தியரி ஆஃப் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆப்வியஸா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரைம் நம்பர் அப்படின்றது 2, 3, 5, 7, 11, 13 எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் போகுது. ஸோ ரெண்டாவது கான்செப்ட் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காம்போசிட் நம்பர். இந்த காம்போசிட் நம்பர் தான் இந்த தியரி ஆஃப் நம்பருக்குள்ள விஷயம்.
இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்துறது காம்போசிட் நம்பர் தான். ஸோ எப்படி மேம் அப்படிங்கிறத சொல்றேன் நான். காம்போசிட் நம்பர் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைமா இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸா இருக்கிறது தான் காம்போசிட் நம்பர். பிரைம் ஃபேக்டர். ஸோ எதெல்லாம் காம்போசிட் நம்பர்? 2, 3 விட்டுருங்க. 4, 5 பிரைம் நம்பர் ஆயிடுச்சு. பிரைம் நம்பர் அல்லாத நம்பர் எல்லாமே காம்போசிட் நம்பர். ஸோ அண்ட் தென் 6, 8, 9, 10, 12, 14, 15, 16 இந்த மாதிரி நம்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி மேம் பிரைம் ஃபேக்டர் சொல்றீங்க அப்படின்னா இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2ன்னு எழுதலாம். 2 is prime number, another 2 is also a prime number, product of 2 prime number. So எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்னு எழுதலாம். பிரைம் நம்பர் அல்லாத எல்லா நம்பருமே நமக்கு காம்போசிட் நம்பருக்குள்ள வந்துடும். ஸோ அந்த காம்போசிட் நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் பிரைமா எழுத முடியும். எல்லா நம்பரும் பாருங்க. 6 எப்படி எழுதலாம்? 2 into 3. 2 is a prime number, 3 is a prime number. 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2. ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? 2 cube. பிரைம் பவர்ஸா இருக்கு. பிரைம் பவர்ஸா இருக்கு. ஓகே. 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர். பிரைமினுடைய அடுக்கா இருக்கு. 10 எப்படி எழுதலாம்? 2 into 5. ஸோ 2 is a prime number, 5 is a prime number. 12 எப்படி எழுதலாம்? 4 into 3ன்னு எழுதுவீங்க. 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 squared into 3. அப்ப பிரைம் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸா இருக்கு. இங்க 2ங்கிறது 2 ஃபேக்டர், 3ங்கிறது ஒரு ஃபேக்டர்ல இருக்கு. ஓகே. சோ அதே போல 14 எப்படி எழுதலாம் நம்ம? 2 into 7. 2 is a prime number, 7 is a prime number. 15 எப்படி எழுதலாம்? 3 into 5. 3 is a prime number, 5 is a prime number. 16 2 power 4. ஸோ எந்த ஒரு காம்போசிட் நம்பருமே நம்மளால ப்ராடக்ட் ஆஃப் பிரைமா எழுத முடியும். அப்போ நம்மளோட எல்லா இடத்துல வரக்கூடிய தியரி ஆஃப் நம்பர்ஸ்ல பேசக்கூடிய எல்லா இடத்துலயுமே என்னங்கிற கேபிட்டல் என்ன மாதிரி டினோட் பண்ணுவோம்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டரா தான் நம்ம எடுத்துட்டு இதுல இருந்து தான் சம் ஃபார்முலாஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ பி பவர் ஏ, கியூ பவர் பி, ஆர் பவர் சி எக்ஸெட்ரா, வேர் P, Q, R are primes, prime numbers. Prime powers தான் நம்ம எழுதிக்கோம். ஏவும் பியும் சியும் இந்த மாதிரி நம்பர்ஸ் மேல இருக்க எல்லா நம்பர்ஸும் சம் இண்டிஜர்ஸா இருக்கு. ஓகே. ஸோ இதுல இந்த மாதிரி ஒரு நம்பரை பிரைம் ஃபேக்டரா எழுதும் போது இதுல இருந்து என்னென்ன ரிசல்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். So first one, the number of divisors. So இதுல இப்போ ஒரு 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த 10 நம்பரோட டிவைசஸ் யாரெல்லாம் சொல்லுவீங்க? 1ஆல டிவைட் பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம், 3ஆல டிவைட் பண்ண முடியாது, 4ஆலையும் பண்ண முடியாது. அதாவது வித்தவுட் ரிமைண்டர்ல டிவைட் ஆகுறது தான் டிவைசஸ். 5ஆல டிவைட் பண்ணலாம், 6, 7, 8, 9 இதெல்லாம் டிவைட் பண்ண முடியாது. 10ஆல டிவைட் பண்ணலாம். மொத்தம் எத்தனை டிவைசஸ் இருக்கு? 1, 2, 3, 4 டிவைசஸ் இருக்கு. ஸோ இந்த 4 டிவைசஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன நம்பரா இருந்தா நீங்க இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை 1278 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதனுடைய நம்பர் ஆஃப் டிவைசஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் பவர்ஸா எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் த நம்பர் ஆஃப் டிவைசஸ். எவ்வளவு நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ்க்கான ஃபார்முலா which is equal to இந்த ஏ இருக்கு இல்லைங்களா, பவர்ஸ் இன்டிஜர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏ கூட 1 இன்ட்டு பி பிளஸ் 1 இன்ட்டு C plus 1 into etc. So, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 5 எழுதலாம். ஓகே. So, 2 power 1, 5 power 1. எது 10ன்ற நம்பரை 2 power 1, 5 power 1 எழுதியாச்சு. பவர்ல உள்ள ஏபிக்கு
என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? a+1 இன்ட்டு b+1 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு மேல CD எல்லாம் எதுவும் இல்லை, அதனால இந்த ஃபார்முலாவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 1+1 இன்ட்டு 1+1. ஸோ அப்போ 1+1 எவ்வளோ நமக்கு 2, 2 2s are 4. ஸோ 10க்கான நம்பர் ஆஃப் டிவைசஸ் எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். 1 2 5 4 சரி 10, மொத்தம் 4 டிவைசஸ். 4 டிவைசஸ்னுடைய கவுண்டிங் வந்துச்சுங்களா? என்ன டிவைசஸ் நான் கேட்கல, எவ்வளவு நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்கு அப்படின்றதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு a+1 b+1 c+1. ஸோ இந்த டிவைசஸ்னுடைய கூடுதல் அதே போல இதுக்கும் கண்டுபிடிக்கலாம். சோ இது எப்படி நீங்க பிரைம் ஃபேக்டரா மாத்தணும்? ஒரு பெரிய நம்பர் கொடுத்திருக்காங்க மேம், இது எங்களுக்கு பிரைம் ஃபேக்டரா மாத்த தெரியல, மாத்தணும் அப்படின்னா இது வந்து 2ஆல எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2ஆல காமன் மல்டிபிள் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அதுல வரக்கூடிய பிரைம் ஃபேக்டரை எழுதிக்கலாம். 2 ஏன்னா எந்த ஒரு காம்போசிட் நம்பருமே நம்ம என்னவா எழுத முடியும்? ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பரா தான் எழுத முடியும். ஸோ அப்ப இதுல இருந்து 2 3 5 எல்லாம் கொடுத்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு நம்பர் 2 இருக்கு, எவ்வளவு 3s இருக்கு, எவ்வளவு 5s இருக்கு, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்ப 6, ஓகே, இங்க வந்து நமக்கு 3 2s are 6, ஸோ 9. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் 2ஆல போட்டீங்க அப்படின்னா 2ஆல டிவைட் ஆகாது, இங்க 9 இருக்கு இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 3ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ 3 நமக்கு 2 3s are 6. So 1 3s are 1, 3 3. So 2 1 3. 2 1 3 is a prime number அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். அப்போ 2 into 3 into 2 1 3. 2 1 3 என்ன நம்பரா வருது? பிரைம் நம்பர் அப்படின்னா இது எல்லாமே பிரைம் நம்பர். இதனுடைய பவர் என்னவா இருக்கு? 1 1 1. ஸோ இப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்க எவ்வளவு 2s இருக்கு, எவ்வளவு 3s இருக்கு, எவ்வளவு 5s இருக்கு, எவ்வளவு 7s இருக்கு, 11 13 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் டிவைசஸ். சம் ஆஃப் டிவைசஸ், சம் ஆஃப் டிவைசஸ்க்கான ஃபார்முலா சேம் இதே ஃபார்மேஷன்ல கிவன் ப்ராப்ளத்தை சேஞ்ச் பண்ணிட்டு p பவர் a+1 -1 டிவைடட் பை p-1 இன்ட்டு q பவர் b+1 q power b+1 -1 divided by q -1 into product r power c+1 -1 divided by r -1 etc. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த டிவைசஸ்னுடைய கூடுதல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். 1 2 5 10 இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 18 வரும். சோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி 18 கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 5, அதாவது pன்றது இந்த இடத்துல நமக்கு யாரு? 2, q, இது p, இது q. சப்போ 2 பவர் 1 + 1 -1 by 2 -1 into 5 power 1 + 1 -1 divided by 5 -1. சப்போ 2 பவர் ஸ்கொயர், அப்போ 4 -1 3 by 1 into இங்கே 5 ஸ்கொயர் 25 -1 24 divided by 4. So இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 6 6 3s are 18. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த 4 டிவைசஸ்னுடைய கூடுதல் நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் சின்ன நம்பர் நம்ம பார்த்தோம்னா ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 18ம் இந்த 18ம் நமக்கு வருது. ஒருவேளை கொடுத்துருக்கக்கூடிய எண் வந்து ஒரு பிக்கஸ்ட் நம்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க திரும்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதி இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி ஸோ இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு நம்பர் ஆஃப் டிவைசஸ்னா எத்தனை கவுண்டிங் கண்டுபிடிக்கலாம். அதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த டிவைசஸ் ஒரு 10 டிவைசஸ் இருக்குன்னா 10 டிவைசஸ்னுடைய கூடுதலும் நம்மளால ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். உங்களுக்கு சம் ஆஃப் டிவைசஸுக்கும் நம்பர் ஆஃப் டிவைசஸுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் டிவைசஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னா
ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கான டிவைசர்ஸ் நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதுக்கான டிவைசர்ஸ் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், 1 2 5 10. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 50 52 100 தான் நமக்கு இதனுடைய டிவைசஸ்னுடைய ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறது சின்ன நம்பருக்கு ஓகே, ஒரு பெரிய லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஃபார்முலா வேணும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு 1500 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய பிரைம் ஃபேக்டரா நம்ம மாத்தணும். இது ஒரு லென்த்தி நம்பர் இல்லையா? ஸோ இதனுடைய பிரைம் ஃபேக்டரா மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், 3ஆல இந்த ஹோல் இதை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ 5 0 0. ஸோ அண்ட் தென் இது வந்து 5ஆல டிவைட் ஆகும் இல்லைங்களா, 5 1 0 0. ஸோ 100 டிவைட் பண்ணக்கூடிய பிரைம் நம்பர் என்ன, 2. ஸோ 2 போட்டீங்க அப்படின்னா 50 வரும். ஸோ 50 டிவைட் பண்ணக்கூடிய பிரைம் நம்பர் என்ன, 5. ஸோ அப்போ 10 வரும். ஸோ திரும்ப இதை என்ன பண்ணிக்கலாம், 5ஆலையும் போடலாம் 2ஆலையும் போடலாம். ஸோ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ மினிமம் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2ஓட வேல்யூ 2, 2 2 கிடைச்சிருக்கு இன்ட்டு, அண்ட் தென் 3 வந்து 1 தான் கிடைச்சிருக்கு 3 இன்ட்டு 5 மொத்தம் 3 கிடைச்சிருக்கு, அப்போ 5 கியூப். ஓகேங்களா? ஸோ இதுதான் 1500க்கான ப்ராடக்ட் ஆஃப் பிரைம். இப்போ 1500ங்கிறது காம்போசிட் நம்பர். இந்த காம்போசிட் நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் பிரைமா மாத்துறீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் 3 5 கியூப் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிக்காஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் மாத்துறதுக்கு இந்த டைப்ல போட்டு மாத்திட்டு, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 3 பவர் 1 இது வந்து பி, இது கியூ, இது ஆர், இது நம்ம ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்களோ அதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் சொல்லியிருந்தோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபார் திஸ் எண்ணுக்கு ப்ராடக்ட் ஆஃப் டிவைசஸ், ப்ராடக்ட் ஆஃப் டிவைசஸ்க்கான ஃபார்முலா which is equal to n. given n எடுத்துக்கோங்க, whole power 1/2 of a plus 1. so given n எடுத்துட்டு அதுக்கு பவர்ல a plus 1 b plus 1 into c plus 1 into etc. ஸோ நம்ம சின்ன எக்ஸாம்பிளா தானே நம்ம 10 தானே நம்பர் எடுத்துருந்தோம். ஸோ 10க்கான டிவைசர்ஸ் நம்ம எவ்வளவு சொல்லியிருந்தோம், 2 5 1 2 5 10 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது, 100. ஸோ இப்போ நம்ம 100 வருதான்னு பார்க்கணும். ஸோ n என்ன நமக்கு 10. ஸோ அப்போ 10 பவர் 1/2 இன்ட்டு a plus 1. ஸோ 10 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 5. அப்போ a plus 1னா 1 plus 1 1 1 1 plus 1 2 இன்ட்டு b plus 1, b is also 1, அப்போ 2. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா? அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயருக்கான வேல்யூ 100. ஓகே, ஸோ ஃபார்முலா கரெக்டான ஃபார்முலா தானுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ தட் மீன்ஸ் பை ஆஃப் n ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. n வந்து இப்போ நமக்கு 10 எப்படி எழுதிக்கலாம், 2 இன்ட்டு 5. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா பை ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் n சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, given n ஆப்வியஸா நம்ம என்ன மாதிரி மாத்திக்கணும், p பவர் a, q பவர் b, r பவர் c எக்ஸெட்ரா. ஸோ இப்படி எடுத்திருக்கும் போது பை ஆஃப் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n இன்ட்டு given n நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம், n இன்ட்டு 1 மைனஸ் 1/p into 1 minus 1/q into 1 minus 1/r etc. So இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது p பவர் 1 q பவர் 1. So which is equal to pi of 10 வேணும் ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன். 10 விட குறைவான நம்பர்ஸ். ஸோ இந்த பை ஆஃப் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10 இன்ட்டு 1 minus 1/p, p யோட வேல்யூ என்னங்க 2 இன்ட்டு
1 minus 1 by q. q ஓட value 5, which is equal to 10 into 1 by 2 into, so இதை simplify பண்ணா 4 by 5. Okay, so அப்ப இதை cancel பண்ண முடியும் இல்லைங்களா? so இப்ப answer 4. 4 தான் இந்த n-க்கான, அதாவது 10-க்கான ஐலஸ் ஃபங்க்ஷன் யாரு அப்படின்னா பை ஆஃப் 10ஓட வேல்யூ 4. இது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிரைம் பவர்ஸா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆயிலஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுல சம் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் n அண்ட் பிரைம் டு இட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பை ஆஃப் n ஃபைண்ட் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்முலா sum of all integers less than n and prime to it. அதாவது இந்த n-க்கு குறைவான நம்பர் 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு, less than n. ஓகே, சோ இதுக்கு யாரெல்லாம் கோப்ரைமா இருக்காங்க? கோப்ரைம் மீன்ஸ் 1 10 காமன் டிவைசர் 1, அப்ப இது கோப்ரைம் கிடையாது. 2க்கும் 10க்கும் காமன் டிவைசர் 2 இருக்கு, அப்ப இதுவும், அதாவது 2 மட்டும் இல்ல, இதை தாண்டி இன்னும் நிறைய வேல்யூஸ் கோப்ரைம் அப்படின்னா, இப்போ 9க்கும், அதாவது 2 நம்பருக்கு, சாரி இது வராது, 2 நம்பருக்கு டிவைசர்ஸ் பாத்தீங்கன்னா 1 மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோப்ரைம் சொல்லுவோம். அந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்கு, 10க்கு குறைவான நம்பர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா மொத்தம் 4 நம்பர் இருக்கு. ஸோ அந்த 4 நம்பர் தான் இந்த 4ன்றதை ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ அதனுடைய அந்த 4 நம்பருடைய கூடுதல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு n by 2 into pi of n. ஸோ என்னங்கிறது நமக்கு என்னங்க 10 by 2 into pi of n-னா 4. ஸோ அப்போ இது ரெண்டையும் அடிச்சோம்னா 2, ஸோ 20. ஸோ 20 தான் நமக்கு என்ன வரும்னா sum of all integers less than n and prime to n. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அமிக்கபிள் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா, 2 நம்பர்ஸ்னுடைய 2 நம்பர்ஸ் வந்து நமக்கு அமிக்கபிள் நம்பர்ஸா இருக்கணும்னா அந்த 2 நம்பர்ஸ்னுடைய டிவைசர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் தட் நம்பர், 2 நம்பர் எடுத்துக்கிறீங்க, அந்த 2 நம்பரும் அமிக்கபிள் நம்பர். இப்போ ஒரு 220 and 284, இந்த 2 நம்பரை எடுத்துட்டு இந்த 2 நம்பர்ஸ் ஆர் அமிக்கபிள் நம்பர் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த 2 நம்பர்ல ஒரு நம்பருக்கான சம் ஆஃப் ஆல் டிவைசர்ஸ் வேல்யூ இன்னொரு நம்பரா கிடைக்கணும், இந்த நம்பருக்கான சம் ஆஃப் ஆல் டிவைசர்ஸ் வேல்யூ இந்த நம்பரா கிடைக்கணும். ஆனா இந்த நம்பரை எடுத்துக்க கூடாது. இப்போ இந்த நம்பருக்கான சம் ஆஃப் ஆல் டிவைசர்ஸ், இப்போ நான் ஒரு 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10க்கான டிவைசர்ஸ் 1 2 5 10ன்னு சொன்னோமா, எக்ஸ்க்ளூடிங் தட் நம்பர், இந்த நம்பரை விட்டுட்டு நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்க நம்பர் கிடைக்கணும், அடுத்த நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான 2 பேர் ஆஃப் நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அமிக்கபிள் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு தீரம்ஸ், ஒரு 3 தீரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெர்மட்ஸ் தீரம். ஸோ ஃபெர்மட்ஸ் தீரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, if statement p is a prime number, if p is a prime number and a is any integer, a is any number prime to p, then a power p minus 1 is divisible by p. ஓகே, ஸோ இந்த தீரம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெர்மட்ஸ் தீரம். இது நம்மளுக்கு வந்து அல்ஜிப்ராலே இருக்கும்னு நினைக்கிறேன், லீனியர் அல்ஜிப்ரா படிப்பீங்க இல்லைங்களா, அதுல பிங்கிறது ஒரு பிரைம் நம்பர், ஏங்கிறது பிக்கு
பிரைமா இருக்கக்கூடிய எனி ஒன் கோப்ரைம், அதாவது P is any prime number, A is any number. ஏக்கு பவர்ல P-1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸா அந்த Pன்ற பிரைம் நம்பரால டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஏங்கிறது எனி நம்பர் எடுத்துக்கிறோம், P ஆப்வியஸா நம்மளுக்கு பிரைம் நம்பரா தான் இருக்கணும். நான் 8ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 8 பவர் பிரைம் நம்பர், 2 is a prime number. அல்லது நம்ம வேற என்ன எடுத்துக்கலாம்னா 2, 8க்கும் 2க்கும் 2ன்றது டிவைட் ஆகுது, ஸோ கோப்ரைம் கிடையாது. அப்போ 8 பவர் 3 -1 இஸ் டிவைசபிள் பை 3 வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படி வரும் அப்படிங்கிறது தான் ஃபெர்மட்ஸ் தியரம். ஸோ 8 பவர் 3 -1 நமக்கு எவ்வளோ ஆகும்? 8 ஸ்கொயர் -1/3. ஸோ இது டிவைட் ஆகணும், சரிங்களா? ஸோ இப்போ 63 கிடைக்குங்களா? 8 ஸ்கொயர்னா 64. 64 -1 divided by 3, which is equal to 63 divided by 3. Obviously, இது divide பண்ணலாம். So 2 ones are 21 into 3, 63. So இதுதான் ஃபெர்மட்ஸ் தியரம். ஃபெர்மட்ஸ் தியரம்னா prime number, any number A power prime -1 வந்து primeால டிவைட் ஆகணும். ஸோ நீங்க எடுத்துக்கிற நம்பர் எப்படி எடுத்துக்கணும்னா இந்த நம்பர் P-யும் A-வும் ரெண்டும் கோப்ரைமா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஃபெர்மட்ஸ் தியரம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபெர்மட்ஸ் தியரம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபெர்மட்ஸ் தியரம். ஸோ இதுல என்ன நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா n is any number and A is prime to and A is prime to n. Prime to n னாலே கோப்ரைம், மீனிங் கோப்ரைம், ரிலேட்டிவ்லி பிரைம், prime to n அப்படின்றது எல்லாமே ஒரே மீனிங் தான். தென் A பவர் பை ஆஃப் n ஸ்மால் n தான். A பவர் பை ஆஃப் n with mod n congruent to 1 with mod n. A power pi of n is congruent to 1 with mod n. எப்படி சூஸ் பண்றீங்க அப்படிங்கன்னா என்னங்கிறது எனி நம்பர் எடுக்கிறீங்க, பட் ஏங்கிறது இங்க பிரைம் நம்பர். ஸோ ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல பிங்கிறது பிரைம் நம்பர், பிரைம் பினாலே பிரைம் தான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பி இஸ் ஆப்வியஸா பிரைம் நம்பர், பட் ஒருவேளை இந்த இடத்துல ஏவையுமே பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படிக்கும் போது பிரைம் டு என்னா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு நம்பர் நீங்க சூஸ் பண்றோம். ஏவும் என்னும் ரிலேட்டிவ்லி பிரைம் இருக்க மாதிரி, பட் இங்க வந்து பி இஸ் ஆல்வேஸ் பிரைம் நம்பர். ஏங்கிறது எனி நம்பர், ஆனா பிக்கு பிரைமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை சூஸ் பண்றீங்க. ஸோ இப்போ ரிலேட்டிவ்லி கோ பிரைம், ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமான காமன் டிவிசர் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பை ஆஃப் என்ன ஏ பவர்ல போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒன்னோட அந்த எண்ண கான்கிரண்டா இருக்கும் வித் மோட் என்னோட. ஸோ இது ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்று, ஏ இஸ் எனி நம்பர் பிரைம் டு என்ன எடுக்கணும். ஸோ என்ன நான் ஒருவேளை 5ன்னு எடுத்துக்கிறேன், ஏ வந்து 2ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா 2 பவர் பை ஆஃப் பை இஸ் கான்கிரண்ட் டு 1 வித் மாட் 5ன்னு வரணும், சரிங்களா? ஸோ என்ன தானே 5. ஓகே, பை ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? 5 பவர் 1. ஸோ பை ஆஃப் 5 கண்டுபிடிக்க ஃபார்முலா 5 இன்ட்டு, ஓகே வேற ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பை ஆஃப் n 1க்கு, அதாவது 5 விட குறைவான நம்பர்ஸ் நான் வேற நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேனே, 10ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 3ன்னு எடுத்துக்கலாம். 3 அப்போ 2 பவர் 10 பை ஆஃப் 10, இது வந்து நமக்கு 3. ஸோ திஸ் இங்க நமக்கு என்ன வரும்னா 10 வரும். ஸோ இப்போ 10க்கான பை ஆஃப் 10க்கான வேல்யூ, பை ஆஃப் 10 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10 எப்படி எழுதலாம்? 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1. ஸோ அப்போ 10 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 into 1 minus 1/5. So which is equal to 10 into 1/2 into 4/5. So அடிச்சோம்னா நமக்கு 4 ஆன்சர்.
Suppose 3 power 4 is congruent to 1 with mod 10. 10 நால இது டிவைட் ஆகணும் -1 பண்ணும்போது. 3 power 4 எவ்வளவுங்க? 3 3s are 9, 81. So 81 is congruent to 1 with mod 10. இது வந்து கரெக்டா அப்படின்னா இட் இஸ் கரெக்ட். ஏன்னா இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 81 - 1 is congruent to 0 with mod 10 சொல்லலாம். So அப்ப 81 - 1 எவ்வளவு நமக்கு? 80 is congruent to 0 with mod 10. So it means 80 10ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 0ங்கிறது ரிமைண்டர். இட் இஸ் ரிமைண்டர். ஸோ இது ஆப்வியஸா நமக்கு முழுமையா டிவைட் ஆகுது. இட் இஸ் எ டிவைசர். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபெர்மட்ஸ் தியரம் அப்படின்னா a power pi of n is congruent to 1 with mod n. So n is any number, a வந்து n-க்கு ரிலேட்டிவ் பிரைமா எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் தியரம் வில்சன்ஸ் தியரம்னா என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். So Wilson's theorem. If P is a prime number, then P minus 1 factorial plus 1 is divisible by P. Pங்கிறது ஒரு பிரைம் நம்பரா நீங்க எடுத்துக்கணும். P-ஓட 1 மைனஸ் பண்ணி ஃபேக்டோரியல் எடுத்த வேல்யூவை 1ஓட ஆட் பண்ணீங்கன்னா அது P-ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? நம்ம ஒரு 7 எடுத்துக்கலாமே. 7 எடுத்தீங்க அப்படின்னா 7 இஸ் எ பிரைம் நம்பர். ஸோ அப்போ 7 minus 1 factorial plus 1 is divisible by P வரணும் 7. ஸோ ஆப்வியஸா கண்டிப்பா வருமானா? கண்டிப்பா வரும். ஏன்னா 7 minus 1 எவ்வளவுங்க? 6. ஸோ 6 factorial plus 1 is divisible by 7 வரணும். 6 factorialக்கான வேல்யூ 6 into 5 into 4 into 3 into 2. ஸோ நமக்கு எவ்வளவு வரும்? 36, 20, 36 into 20 நமக்கு எவ்வளவு வரும்? 720. ஸோ 720 divided by 6 into 5 into 4 into 3 into 2, 6, 36, 20, 720. P minus 1 factorial plus 1 is divisible by P. So இதை வந்து நமக்கு 7ஆல டிவைட் ஆகணும். So P minus 1 plus 1 divided by divisible by P. 7 is a prime number. ஒரு சின்ன நம்பரா எடுத்து நம்ம செக் பண்ணுவோமே. ஒரு 3 minus 1 factorial plus 1 is divisible by 3. So 3 minus 1 factorial நமக்கு எவ்வளவுங்க? 2 factorial. So 2 factorial is 2. 2 plus 1 divided by 3. So obviously 3. Check ஆகுது. So அங்க நான் ஏதோ மிஸ்டேக் plus 1 விட்டுட்டேன். Sorry. Plus 1 is divisible by 3. So 721 by 7. So obviously இது 6 satisfy ஆகும். 1, 0, 3. 103 answer. Okay. So divide ஆகுது. So P is a prime number ஆ இருந்ததுன்னா P minus 1 factorial plus 1 is divisible by P. ஓகேங்களா? ஸோ இதுதான் தியரி ஆஃப் நம்பர்ஸ்ல உள்ள கான்செப்ட். ஸோ இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கிறது பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். தியரி ஆஃப் நம்பர்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், the two consecutive terms with same coefficient coefficients in the expansion of
7x plus 8 the whole power 44. Option A 23 and 24. Option B 33 and 34. Option C 21 and 22. Option D 31 and 32. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அடுத்தடுத்த டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த கோஎஃபிஷியன்ஸை வச்சிருக்கக்கூடிய, எந்த எக்ஸ்பான்ஷன்ல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை வச்சிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா 7x plus 8 the whole power 44. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஒரு லெங்தி ஈக்குவேஷனா வரும் இல்லைங்களா? இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? பைனாமியல் எக்ஸ்பான்ஷன், அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் பவர் என் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா போட்டீங்கன்னா NC1 NC2 அந்த மாதிரி ரொம்ப லென்த்தி எக்ஸ்பான்ஷனா வரும். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜென்ரல் டேர்ம்ல இருந்து நீங்க அடுத்தடுத்த 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த 2 டேர்ம்ஸா இருக்கும்? சேம் கோஎஃபிஷியன்ஸை வச்சிருக்கக்கூடிய 2 அடுத்தடுத்த டேர்ம்ஸ் என்னவா இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ரெண்டு டேர்ம்ஸுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் பண்றோன்றது பாருங்க. ஸோ ஜென்ரல் டேர்முக்கான ஈக்குவேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ டி ஆர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு NCR x பவர் n மைனஸ் ஆர் y பவர் ஆர். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலால 2 டேர்ம்ஸ் வந்து அடுத்தடுத்த 2 டேர்ம்ஸ் ஈக்குவல் சம் கோஎஃபிஷியன்ஸை வச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது டேர்ம் ஆர் பிளஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். ஆர் அண்ட் ஆர் பிளஸ் 1. ஸோ அப்போ ஆர் பிளஸ் 1 கமா ஆர் பிளஸ் 2, சாரி ஆர் பிளஸ் 1 ஆர் பிளஸ் 2 அடுத்தடுத்த டேர்ம்ஸா எடுத்தீங்கன்னா, ஸோ NC ஆர் பிளஸ் 1க்கான டேர்ம் தான் இது. ஸோ அப்படியே டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூ 44, CR ஆர் நமக்கு தெரியாது, ஆர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்குன்னா 7x the whole power. ஸோ இதை நான் மாத்தி போட்டேன் அப்படின்னா எனக்கு சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 8 plus 7x the whole power 44ன்னு எடுத்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அப்ப நமக்கு என்ன வரும்னா, இங்க எக்ஸுக்கான வேல்யூ 8 power n minus r 44 minus r. And then y-க்கான வேல்யூ 7x the whole power r அப்படியே வச்சுக்கலாம், which is equal to, இது எதுக்கு ஈக்குவல்? r plus 2 டேர்முக்கு ஈக்குவல். அப்போ அடுத்த டேர்ம் 44c r plus 1 இருந்தா இங்க ஆறுங்களா, அப்போ r plus 2 இருந்தா இங்க r plus 1. r plus 1 xக்கு பதிலா இங்க நமக்கு என்ன இருக்கு, 8 பவர் 44 minus r minus 1. r plus 1 இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆயிடும். அண்ட் தென் yக்கு பதிலா 7x the whole power r. ஆரோட வேல்யூ என்ன இங்க நமக்கு, r plus 1. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணுங்க. 44 factorial NCR 44 factorial divided by r factorial into 44 minus r factorial into 8 power 44 minus r into 7 power r into x power r, which is equal to 44 factorial divided by 44 minus r minus 1 factorial into r plus 1 factorial. இதுக்கு ப்ராடக்டா என்ன இருக்கும்னா 8 power 44 minus r into 8 power minus 1 இருக்கும். and then இங்க 7 power r plus 1 into x power r plus 1. ஸோ இப்போ நம்ம இந்த x நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸை பாருங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல உள்ள 44 ஃபேக்டோரியலும் ரைட் சைட்ல உள்ள 44 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. இதுல உள்ள 8 பவர் 44 மைனஸ் ஆர் கேன்சல் ஆயிடுச்சு.
ரிமைனிங் என்ன டேர்ம் மட்டும் இருக்குமோ அதை மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதில் பாருங்க 1 divided by 1 by r factorial into 44 minus r factorial into 7 power r ன்னு எழுதலாம் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ இந்த வேல்யூஸ், டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே இருக்கு பாருங்க இது. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 divided by, ஸோ நியூமரேட்டரில் 1 by 8, ஏன்னா 8 power minus 1 1 by 8ன்னு எழுதலாம். 7 power r into 7 எழுதிக்கலாம் டினாமினேட்டர்ல. ஸோ இந்த டேர்ம் அதாவது 44 மைனஸ் r minus 1 into 44 minus r factorial எழுதலாங்களா? and then r factorial r plus 1 r factorial r plus 1 into r factorial எழுதலாம். r plus 1 factorial r plus 1 term into r factorial எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கேன்சல் ஆகக்கூடிய டேர்ம் r factorial கேன்சல் ஆகிடும், இதுவும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் 7r கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 8 44 மைனஸ் r minus 1 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 8 into 44 சாரி இந்த இடத்துல 44 minus r minus 1 factorial into 44 minus r ன்னு எழுதலாம். ரைட்டுங்களா? ஸோ இது நம்ம பிரிக்க தேவையில்லை, ஏன்னா இங்க ஃபேக்டோரியல் கம்மியா தானே இருக்கு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? ஸோ அப்போ இங்க r ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க டினாமினேட்டர்ல நமக்கு என்ன இருக்கும்னா நியூமரேட்டர்ல 8, டினாமினேட்டர்ல 44 மைனஸ் r is equal to நியூமரேட்டர்ல 7, டினாமினேட்டர்ல r plus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு வரக்கூடிய ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 8r plus 8 is equal to 7 into 44 minus r. 7 into 44 எவ்வளோங்க? 44 into 7 252. ஓகே, சாரி 28 remaining 2 28 308. அப்போ 8r plus 8 equal to 308 minus 7r. ஸோ இந்த நம்பர் இந்த சைடு கொண்டு போயிடுங்க, r இந்த சைடு கொண்டு வந்துச்சா r கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8r plus 7r is equal to 300. ஸோ 15r is equal to 300. அப்போ r மட்டும் நமக்கு எவ்வளவு வரும்? 20 டைம்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ r is equal to r ஓட வேல்யூ 20. ஸோ நம்ம இனிஷியலா எடுத்துட்ட டேர்ம் என்னென்ன டேர்ம்? r plus 1 and r plus 2. ஸோ அப்போ r plus 1னா 20 plus 1, 20 plus 2 டேர்ம்ஸ் தான் சேம் கோஎஃபிஷியன்ஸை வச்சிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பான்ஷன்ல சேம் கோஎஃபிஷியன்ஸை வச்சிருக்கக்கூடிய டேர்ம்ஸ். அப்போ 21 and 22. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்க இதுல எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இதை நான் மாற்றி போட்டா எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா இருக்குன்றதுனால நான் மாற்றி போட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். என்னோட வேல்யூ 44, எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 7x. டி ஆர் பிளஸ் 1 ஃபார்முலால r plus 1 டேர்மும் r plus 2 டேர்முக்கும் நீங்க கண்டுபிடிக்கணும். தீஸ் 2 டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஈக்குவல் இந்த எக்ஸ்பான்ஷன், திஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ அதை ஈக்குவல் பண்ணி அதுல இருந்து r கண்டுபிடிச்சிங்கன்னா எந்தெந்த டேர்ம் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ 21th டேர்மும் 22nd டேர்மும் நமக்கு ஈக்குவல், அதாவது சேம் கோஎஃபிஷியன்ஸை வச்சிருக்கக்கூடிய டேர்ம்ஸா எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.